அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகின் முக்கியமான செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக, டொனால்டு ட்ரம்ப் அறிவித்த இந்த 50% வரினால் அம்பானிலிருந்து அதானி வரைக்கும் கோடீஸ்வரர்கள் குடும்பங்களுக்கு புதிய சிக்கல் என்ன என்பதை பார்ப்போம். அதாவது, அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரி விதிக்கும் தனது முடிவை அறிவித்துள்ளார் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இந்த அறிவிப்பு இந்தியாவின் முன்னணி பணக்கார வணிக குடும்பங்களுக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தியிருக்கு நண்பர்களே. குறிப்பாக பார்த்தோம்னா, ரிலையன்ஸ், அதானி, லட்சுமி மிட்டல் போன்ற பெரும் தொழிலதிபர்களின் வர்த்தக நிறுவனங்கள் இதனால் அதிகம் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க. இப்போது நாம் கட்டணங்களால் ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம் என்று இன்ஃபோசிஸ் நாராயண மூர்த்தியின் குடும்ப அலுவலகமான கேட்டமரன் வென்ச்சர்ஸின் தலைவர் தீபக் படாகி ப்ளூம்பெர்கிடம் தெரிவிச்சிருக்காருங்க. நீண்ட காலத்திற்கு இத்தகைய நெருக்கடிகளிலிருந்து தப்பிக்க சிறந்த வழி வாடிக்கையாளர்களுக்கு தவிர்க்க முடியாத அளவுக்கு தரமான தயாரிப்புகளை வழங்குவதுதாங்க. அமெரிக்காவுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான வர்த்தக உறவு ஒருதலைபட்சமாக இருப்பதாக ட்ரம்ப் நீண்ட காலமாக கூறி வந்துகிட்டு இருக்காரு. இந்தியா அமெரிக்க பொருட்களுக்கு மிகப்பெரிய வரிகளை விதிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளாரு. இந்த 50% வரி விதிப்பானது அந்த ஒருதலைபட்சமான வர்த்தக உறவை சமநிலைப்படுத்தும் நோக்கம் கொண்டது அப்படின்ற மாதிரி கூறப்படுகிறதுங்க. இது யாருக்கெல்லாம் பாதிக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா, முகேஷ் அம்பானி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதிலும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதன் எண்ணெய் வருவாயில் 45%க்கும் மேல் ஏற்றுமதி மூலம் பெறுகிறது. ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு ரிலையன்ஸின் அமெரிக்க ஏற்றுமதியை கடுமையாக பாதிக்கும். மேலும் தள்ளுபடி விலையில் ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்கி அதை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் ரிலையன்ஸ் லாபம் ஈட்டியதாக அமெரிக்க அதிகாரிகள் குற்றம் சாட்டினர். அதே சமயம் கௌதம் அதானி குழுமம், அதாவது அதானி போர்ட்ஸ், இந்தியாவின் மிகப்பெரிய துறைமுக ஆபரேட்டர், ஏற்றுமதி வர்த்தக பாதிக்கப்பட்டால் அதன் துறைமுக வர்த்தகமும் குறையக்கூடுங்க. அதானியின் சூரிய மின்கல உற்பத்தி வணிகம் கடுமையாக பாதிக்கப்படும். இந்த ஆண்டு ஏற்றுமதி செய்யப்பட்ட 1.7 ஜிகாவாட் சூரிய மின்கலனின் பெரும்பாலானவை அமெரிக்காவிற்கு சென்றவை. 50% வரி விதிப்பு இந்த ஏற்றுமதியை முழுமையாக முடக்கும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனருங்க. அடுத்ததா, லட்சுமி மிட்டல், ஆர்சலர் மிட்டல் நிறுவனம் 2024 $6.7 பில்லியன் மதிப்புள்ள எஃகை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்துங்க. இந்த வரிகள் காரணமாக நடப்பாண்டின் அதன் லாபம் $150 மில்லியன் குறையும் என்று நிறுவனம் மதிப்பிட்டுள்ளதுங்க. அடுத்ததாக, விக்ரம் லால் ஐசர் மோட்டார்ஸ், அதாவது ராயல் என்ஃபீல்டு பைக்குகளை தயாரிக்கும் ஐசர் மோட்டார்ஸ் அமெரிக்க மோட்டார் சைக்கிள் சந்தையில் 8% பங்கை கொண்டுள்ளதுங்க. ட்ரம்பின் வரி விதிப்பு அதன் அமெரிக்க ஏற்றுமதியை பாதிக்கும் என்பதால் நிறுவனம் மாற்று வழிகளை தேடி வந்துக்கிட்டு இருக்குங்க. அதேபோல் பாபா கல்யாணி பாரத் போர்ஜ் தனது வருகையில் சுமார் 10% அமெரிக்க ஏற்றுமதி மூலம் பெறுகிறது. வரி மற்றும் ஒழுங்குமுறை நிச்சயமற்ற தன்மைகள் காரணமாக நடப்பு நிதியாண்டில் அமெரிக்க ஏற்றுமதிகள் கடினமான சூழலை எதிர்கொள்ளும் என்று நிறுவனங்கள் தெரிவித்துள்ளனர். அடுத்ததாக, பால்கிரிசன் கோயங்கா வெல்ஸ்பன் லிவிங், இது இந்தியாவின் மிகப்பெரிய வீட்டு ஜவுளி ஏற்றுமதியாளர்களில் ஒன்றான வெல்ஸ்பன் லிவிங் அதன் வருவாயில் 61% அமெரிக்காவிலிருந்து பெறுகிறதுங்க. 50% வரி விதிப்பானது அதன் வர்த்தகத்தை கடுமையாக பாதிக்கும். ஒட்டுமொத்தமாக ட்ரம்பின் இந்த வரி அறிவிப்பு இந்திய பில்லியனர் குடும்பங்களில் வர்த்தக சாம்ராஜ்யங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக அமைந்துள்ளதுங்க. இந்த நிறுவனங்கள் தங்கள் வணிக உத்திகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன நண்பர்களே. ஆக மொத்தத்தில் அமெரிக்காவுடைய நடவடிக்கை எல்லாமே இந்தியாவை ஏதாவது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்
ஏதாவது ஒரு விஷயத்தில் கொண்டு வரணும். நம்ம கட்டுப்பாட்டை இந்தியா தாண்டி செயல்படுற மாதிரி தெரியுது. ஏதாவது ஒரு வகையில் இந்தியாவிற்கு செக் வைக்கணும் அப்படின்ற ஒரு நடவடிக்கை மாதிரி தான் அமெரிக்கா இந்த வரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துன மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. அதற்கான காய் நகர்த்தல்களையும் கணக்கச்சிதமாக அமெரிக்கா நடத்தியது. ஆனால் அது நினைத்ததை சாதிச்சா அப்படின்றத பார்த்தோம்னா கிடையாது. மெயினாக ரஷ்யா இந்தியா இடையேயான வர்த்தக உறவை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நினச்சி, ஆனால் அது பெரிய அளவிற்கு கட்டுப்படுத்துகிற மாதிரி தெரியல. அதே சமயம் மற்றொரு புறம் இதனால் சில சிக்கல்களும் இந்தியா சந்திக்கிற மாதிரி தெரிந்தாலும், இனி வரக்கூடிய நாட்கள் இப்படியே நீடிச்சுன்னா அமெரிக்காவிற்கும் இது சில சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி தான் தற்போதைய செய்திகள்லாம் பார்க்கும்போது தெரிய வருகிறது நண்பர்களே. பார்ப்போம் அமெரிக்காவோட நடவடிக்கை இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த ஒரு வரி விஷயத்தில் பார்க்கலாம், வெயிட் பண்ணி. அடுத்ததாக ரஷ்யா மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற கேள்விக்கு ட்ரம்ப் என்ன பதிலளிச்சிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசும்போது, ரஷ்யாவிடம் எண்ணெயை வாங்கியதற்காக இந்தியா மீது 2ஆம் நிலை பொருளாதார தடைகளை விதித்துள்ளதாகவும், மேலும் 2ஆம் கட்டம் அல்லது 3ஆம் கட்ட தடைகளை இன்னும் விதிக்கவில்லை அப்படின்ற மாதிரி பதிலளிச்சிருக்காரு. அப்போது போலாந்து செய்தியாளர், இந்தியாவின் மீது நடவடிக்கை எடுத்த நீங்கள் ரஷ்யா மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப்பு கோபம் அடைஞ்சிருக்காருங்க. அதான் நம்ம பார்த்துருப்போம், ட்ரம்ப் 25% அப்படின்ற மாதிரி இந்தியா மேலே 50% வரி விதிச்சிருக்க நம்ம பார்த்துருப்போம். இந்த தடையினால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வது பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம பார்த்து வந்துக்கிட்டுருக்கோம். குறிப்பிட்டு பார்த்தோம்னா பல்வேறு விஷயங்கள் இதனால் ஒரு முடக்கத்தில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படியான சூழலில் தான் அமெரிக்கா விதித்த இந்த வரிகளை நியாயமற்றது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி இந்தியா கூறியிருந்துச்சு. நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், சிறு தொழிலாளிகள் நலன்களில் சமரசம் செய்ய முடியாது, நம் மீதான அழுத்தம் அதிகரிக்கலாம், ஆனால் அதை நாம் தாங்கிக் கொள்வோம் அப்படின்ற மாதிரி உறுதிப்பட தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்படியான சூழலில் தான் அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர்களை பார்த்து இந்த மாதிரி கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. எங்கள் இந்தியாவிற்கு இந்த மாதிரி வரி விதிச்சிருக்கீங்க, ரஷ்யா மேலே என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விக்கு இதை கேட்ட உடனே ட்ரம்ப் கோபம் அடைஞ்சிருக்காரு. எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? சீனாவுக்கு அடுத்தபடியாக ரஷ்யாவிடம் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் வாங்கும் நாடான இந்தியாவின் மீது 2ஆம் நிலை பொருளாதார தடைகளை விதித்தது நடவடிக்கை இல்லையா? அது ரஷ்யாவுக்கு பல $100 பில்லியன் இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை நீங்கள் நடவடிக்கையே இல்லை என்று சொல்வீர்களா? நான் 2ஆம் கட்டம் அல்லது 3ஆம் கட்டம் தடைகளை இன்னும் விதிக்கவில்லை, நடவடிக்கை இல்லை என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்கு ஒரு புதிய வேலை தேவை என்று நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அந்த போலாந்து செய்தியாளர்களிடம் ஆவேசமாக பதிலளித்துள்ளார் நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோக்குள்ளே நீங்கள் தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.